டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பழைப்பாளராக இணைந்துள்ளார் விஜயின் ஆதரவாளர் அமல் டி கந்தசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாரு அப்படின்னு நீதிபதி ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்து என்ன சார் நினைக்கிறீங்க? சரியா கையாண்டிருக்கலாமா இதை? இல்லை, அது முன்னாடி அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு விஜய் தாக்கல் பண்ணது கிடையாது. விஜயை தாண்டி மற்றவர்கள் தாக்கல் பண்ணது, இல்லை வெளியிலேருந்து தாக்கல் பண்ணது. அங்கே போய் விஜய் நல்லவரா கெட்டவரா, தலைமை பண்பு இருக்கா இல்லையா, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்லாம் நீதிபதிகிட்ட யாரும் கேட்கல. ஃபஸ்ட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு. அவர் ஒரு நடுநிலையான ஆளாக இருக்கணும். அதுதான் நீதி தேவதையோட கண்களை கட்டப்பட்டிருக்கும். எடுத்த உடனே ஒரு காட்டமான ஒரு ஒரு சொல்லாடலை வச்சுட்டு அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுவதே ஒரு கான்ட்ரவர்சியலாக நான் பார்க்குறேன். நீதிபதி அவர்கள் ஒரு கோபத்தில் சொல்லியிருக்கலாம். என்ன கோபம் அப்படின்னா, ஒரு 41 உயிர்கள் பலியாயிருக்கு, அந்த ஆதங்கம் கோபம் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காம தான் அந்த சேர்ல உட்காரணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒரு காமன் மேன் என்ன வேணாலும் கோவப்படலாம். ஆனால் நீதிபதி அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உணர்வுகளின்படி முடிவெடுக்கக்கூடாது, சாட்சியின்படி முடிவெடுக்கும். சாட்சிகள் எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் நீதிபதி தீர்ப்பு கொடுக்கல. நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க, விசாரிக்க சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்களே தவிர தீர்ப்பு கொடுக்கல. தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிறதும், நம்மளுடைய நீதிமன்றங்களுடைய ஹிஸ்டரியில இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இது மாதிரி பதிவாயிருக்குங்கிறதும் ஒரு கேள்விக்குறியானவும் ஒரு விமர்சனத்துக்குரியானவும். நீதிபதிகள் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க பொதுமக்கள் மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது. அங்க என்ன நடந்திருக்குன்னு என் சைடு ஒரு வாதம் இருக்கு, எதிர்த்தரப்புல ஒரு வாதம் இருக்கு. ரெண்டு வாதத்தையும் கேட்கணும். நீங்க கமிட்டி அமைக்கிறீங்க, கமிட்டி போய் விசாரணை பண்ணணும். விசாரணை முடிவுல தப்பு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க தூக்கல போடுங்க, இல்ல கைது பண்ணி உள்ள வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு நீதிபதி பேசுவது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். இல்ல, ஜட்ஜு எல்லா தீர்ப்புகளையும் தங்களோட கருத்துக்களை சொல்றது ஒரு வழக்கமான விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் சொல்லல, கருத்து சொல்லல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கருத்து அப்படிங்கிறது, நீங்க கூட்டம் போட்டிருக்கீங்க, கூட்டத்தை நீங்க நல்லா பார்த்துருக்கணும். போலீஸ் நீங்க அவங்கதான் பார்க்கல, நீங்க அட்லீஸ்ட் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இதை மாதிரி சொன்னா அது கருத்து. நீங்க ஒன் சைடா பேசியிருக்கீங்க. ஒன் சைடா பேசக்கூடாது. அந்த சேர் அதுக்குண்டானது கிடையாது. நீங்க உட்கார்ந்துருக்க பதவியும் சரி அந்த மாதிரி கிடையாது. நான் அவர்களை விமர்சனம் பண்ணல. அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. அந்த 41 உயிர் போயிடுச்சு அப்படின்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அது எங்க வீட்டில் உள்ள பிரச்சனை. எங்களுக்கு இழப்பு அதிகம். அதை விட நீங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. ஏதோ பொதுமக்கள் இறந்துட்டாங்க, நம்பி அவங்க போயிட்டாங்க, இவர் கண்டுக்கல, இவருக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம். எங்களுக்கு இழப்பு அதிகம். நாங்க ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கோம்னா உங்கள்ட்ட ஆக்ட் பண்ண சொல்றீங்களா, ஏதாச்சும் ஆக்ட் பண்ணி காட்டணும்ன்றீங்களா? எங்களுடைய இழப்பை நாங்க தாங்க முடியாம அதை அடுத்து என்ன செய்யணுங்கிற தெரியாமே ஒரு ஸ்டக்கா இருக்கும். இல்ல சார், இழப்பு 41 குடும்பங்களுக்கு இழப்பு தான். ஆனா என்னன்னா, விஜய் அவர்கள் அந்த நேரத்துல செஞ்சது சரியா அப்படிங்கறத எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இல்ல அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் போனா கூட்டமாகவும் சரி, ஓகே, அக்செப்டபிள். அவர் அங்கேயே ஏதாவது இரங்கல் செய்தி சொல்லிருக்கலாம். பத்திரிகையாளர்கிட்ட திருச்சி விமான நிலையத்துல கேட்கறாங்க. சரி, அவர் தான் போக முடியல அப்படின்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? ஆனந்த் அவர்கள் இருக்காங்க, சிடி நிர்மல்குமாருங்க, ஆதவர்ஜுன் அங்கேயே தான் இருக்காங்க. எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் அவங்க கூட நின்றுருக்காமே. சரி, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் நான் சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம அந்த 41 இழப்புகளை மையப்படுத்தி பேசும்போது அதற்கு எதிராக நம்ம ஒரு வாதம் வைக்கும்போது அது தவறுதலா தோணும். ஆனா நான் அந்த நோக்கத்துல சொல்லலை. அது இழப்பு தான். இழப்பை எங்களாலையும் தாங்க முடியல. ஆனாலும் எங்களுடைய நியாயத்தை வைக்கக்கூடிய நேரம்ங்கிறதுனால நியாயத்தை வைக்கிறேன். அந்த இடத்துல விஜய் அவர்கள் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் நாங்க அரசியல்ல ஒரு பாசிட்டிவா என்ன ஓட்டு போடுவாங்க, மக்கள்கிட்ட போய் நம்ம நியாயத்தை சொல்லுவோம், மக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லுவோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லுவோம். அப்படி போகும்போது மக்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். அப்படிங்கிறத தாண்டி அரசியல்ல இது போன்ற சதிகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு டீப்பா நடக்குங்கிறது எங்களுக்கு பேர் அதிர்ச்சி. இதை நாங்க யோசிக்க கூட இல்லை, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது.
அப்போ அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. நீங்க நினைக்கிறீங்க ஒரு மைக்க கொடுத்து உடனே ஐயா சாமி இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க எங்க வீட்டுல விழுந்திருக்கு, எங்களுடைய அதிர்ச்சியே தாங்க முடியல. நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொந்த வீட்டுல இழப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. பக்கத்து வீட்டுல ஒரு பிரச்சனைனா ஈஸியா போய் நம்ம கருத்து சொல்லலாம், நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்ம இழப்பை தாங்கக்கூடியது கிடையாது. அது 41 குடும்பங்கள் வந்து எங்களை பார்க்க வந்தது, தலைவரை பார்க்க வந்திருக்காங்க, விஜயண்ணாவை பார்க்க வந்திருக்காங்க, குழந்தைங்களை கூட்டு வராதீங்க. மைக்கு பிடிச்சி நீங்க வந்து இரங்கல் அலுவலாம் சொல்லல சார். அங்க ஹாஸ்பிட்டல்ல பிளட் தேவைப்பட்டிருக்கும், சில பேர் உதவிகள் தேவைப்பட்டிருக்கும். அங்க போயிட்டு தமிழக வெற்றி கழகம் நின்னுச்சு அப்படின்ற ஒரு பேரே இல்லையா, ஒரு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமா போவே இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் இருக்கு. அதை நாங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். விஜய் அவர்கள் வந்து அங்க போவே முடியாது, விஜயன்னா அங்க போவே முடியாது. அது வந்து ரூல்ட் அவுட். ஏன்னா அது மிகப்பெரிய அசம்பாவிதம். ஏற்கனவே வந்து அவர் வந்து அவருடைய ஸ்டைல்ல வந்து எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க பணியூர்ல இருக்கீங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அங்க போறதோட விளைவுகளை மக்கள் எல்லாம் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாக்குறாங்க. இதைத்தான் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எங்களால அவரை கூட்டு போறதுதான்ப்பா கஷ்டம் அப்படிங்கும்போது அவருடைய மொழியாடலை தான் கிண்டல் பண்ணாங்களே தவிர அர்த்தத்தை எடுத்துக்கல. அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களும் அன்னைக்கு அங்கதான் இருந்தாங்க. அங்க போக சொல்லும் போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸ்ல இருந்து, அரசு தரப்புல இருந்து, நீங்க வந்தீங்கன்னா அங்க சொல்லாடல் வேற மாதிரி இருக்கும், வேற ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உண்மையில அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அரசாங்க அதிகாரிகள் எங்களை மிஸ்கைட் பண்றாங்க. இதை எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்லணும்னா, அடுத்த நாள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அங்க போனாங்க. 41 குடும்பங்களை பார்க்க போகும்போது அவரை நோக்கி தவறான வார்த்தைகள்லாம் அந்த ஊர்ல பயன்படுத்தப்பட்டது. அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாரு. சீமான் அவர்களுக்கே அப்படின்னா தாவைக்கால இருந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் போனா எப்படி இருக்கும். பட் என்கிட்ட பர்சனலா கேட்டீங்கன்னா போயிருக்கலாம், என்ன அதிகபட்ச தாக்குதல் இருக்குமோ அதையும் எதிர்கொள்ளலாம். ஆனா அதை மீறி பெரிய அசம்பாவிதம் நடக்கும், பெரிய பூச்சாண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படம் காட்டினது நம்மளுடைய அதிகாரிகள், போலீஸ்காரங்க தான். அதை நம்பணும். ஏன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. இதுக்கப்புறம் யாரும் இதுவரை நீ தான்கோட்டரி தனமா பண்ணிட்ட, வழிகாட்டுதலை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ப தான் வேணும். நம்ம அதுலயும் ஒரு சதித்திட்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு அதுக்கு அடுத்து தான் தெரியுது. கண்டிப்பா இதெல்லாம் திருத்த முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் இழப்பு தான். மறுபடியும் இதன் மூலமா இன்னொரு சேதாரம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணமே தவிர அங்க போவே கூடாதுலாம் கிடையாது. இப்போ கண்டிப்பா அங்க போய் திருணும், 41 குடும்பத்தையும் பார்க்கணும்னு தாவேக்கா நீதிமன்றத்தை நாடி இருக்கும். இதை நேத்தே வந்து செய்தி ஊடகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த 41 குடும்பத்தையும் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போன உயிர் திரும்பி வராது. அந்த இழப்பை என்ன செஞ்சாலுமே ஈடு செய்ய முடியாது. அதெல்லாம் காணொலியில எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. அவர்களுடைய அடுத்த கட்டம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அதை எடுத்துட்டு போற வேலையை தாவேக்கா 100% செய்யும். தலைவர் 100% செய்வார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது செய்ய முடியாத வேலை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வர இந்த எதிர்கட்சியோட சூழல்ல சிக்கிக்கிட்டு இந்த அரசியல், அதாவது சதி அரசியல் தெரியாம சில விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல பேரிழப்பு ஏற்பட்டு இருக்கு, பேரதிர்ச்சியில இருக்கும். மீண்டும் வருவோம் சார். எல்லாத்துக்கும் காரணமா வந்து விஜய் அந்த இடத்துக்கு லேட்டா வந்துட்டாரு அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்லப்பட்டிருக்கு. 8:45 நாமக்கல்ல ஒரு டைமிங் கொடுத்துருக்கீங்க. 8:45 தான் சென்னையில இருந்து நாங்க வந்து லேட்டுங்கிறது ஒரு 2 hours தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று நீதிமன்றத்தில் அவங்க நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்த லெட்டரை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி கேட்டதுக்கு அவங்க கொடுத்த லெட்டர்ல இருக்கிறதே கரூர்ல 3 மணில இருந்து 10 மணி வரை தான். கரூர் டயத்துக்கு தான் போனோம். நாமக்கல்ல காலையில 2 மணி நேரம் தாமதம். இது பொதுவாவே எல்லா அரசியல் கூட்டத்திலையும் இருக்கிறதாங்க. இது இன்னைக்கு தவறு நடந்துருச்சுங்கிறதுனால நீங்க சுட்டி காட்டுறீங்க. நீங்க பழைய ஹிஸ்டரியில உள்ள எல்லா கூட்டங்களையும் எடுத்து பாருங்க, எல்லாத்துலயும் இது நடக்கும். இது சாதாரணமா நடக்கிறது தாங்க. சார், விஜய்க்கு ஏற்கனவே நிறைய கூட்டம் சேருது, போய் சேர்றதுக்கு டைம் ஆகுது அப்படிங்கறத இருக்கிற குற்றச்சாட்டு. இப்ப வந்து விஜய் அவர்கள் கிளம்புறதே அந்த டைம் தான் கிளம்பினார் அப்படின்னா நாமக்கல் எப்ப போய் பாரு, எப்ப போய் கரூர் பாப்பீங்க, ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து நீங்க எங்களை டிரைவ் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்றேன். ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு, அது 1 hour தவறு. இது எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான். இங்க மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் நடக்கல. எல்லா கூட்டங்களையும் நீங்க பாருங்க. எல்லா கூட்டமும் விஜய் கூட்டமும் ஒண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதாங்க, இது எல்லா கூட்டமும் விஜய் கூட்டமும் ஒண்ணா அப்படிங்கறதையும் நீங்களே சொல்லிடுவீங்க. இல்ல ஒண்ணா நான் உங்ககிட்ட கேக்குறேன். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா கீழ இருக்காங்க. ஒண்ணு கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்க. நாங்க தான் சொல்றோமே, இது வந்து ஒரு 1 hour 2 hour தாமதம் நடந்தது. அதுதான் உண்மை. அதனால எந்த பாதிப்பும் இல்ல. அங்க பாதிப்பு நடந்தது. நீங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறா, அதுல ஏறா, இதுல ஏறா சொல்றாங்க. கோர் அதுல என்ன? ஒரு முதலமைச்சர் வந்தாங்கன்னா 2 சைடு பேரிகேட் போட்டு ஒரு வண்டி இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு போறதுக்கு வழி வச்சிருக்காங்க.
ஒரு பிரதமர் வந்தா அந்த மாதிரி பண்றாங்க, அமைச்சர்கள் போகும்போது அந்த மாதிரி பண்றாங்க, ஆளுங்கட்சிகள் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க. எதிர்கட்சி வரும்போது ஏன் உங்களால பேரிகேட் போட்டு அந்த வழியெல்லாம் விட முடியல? ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். பேரிகேட் போட்டு ஏன்னா இவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்தை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம், ஏற்கனவே கூட்டம் கொடுது, அப்போ விஜயை பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சொல் வந்துருமோ அப்படிங்கிற ஈகோ. அதை தாண்டி இவர்களுடைய கூட்டம் அடங்காத கூட்டமா இருக்கு. சில சமயங்கள்ல இந்த ரசிகர்கள் கொஞ்சம் அதிகப்படியா நடக்கிறாங்க, உண்மைதான். அதை நாம சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அறிக்கையும் கொடுக்குறோம், இவங்க எல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்றோம், இதுல ஏறாத அதுல ஏறாத எல்லாமே அறிக்கையில கொடுத்தாச்சு. விஜய் வந்து 2 கூட்டத்துக்குமே வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, நீங்க அதை நல்லா வாசிச்சு பாருங்க. ஆனா அங்க வர்றது எங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் கிடையாது. நாங்க எதிர்பார்க்கறது ஒரு 10,000 பேர் நிர்வாகிகள் வருவாங்க, ஒரு 4 தொகுதியை சேர்ந்து அப்படின்னு. ஆனா அங்க வர்றது மாற்றுக் கட்சிக்காரர்கள் வர்றாங்க, பொதுமக்கள் வர்றாங்க, ரசிகர்கள் வர்றாங்க. இவங்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம நிர்வாகிகள் மூலமா என்ன வரும் அதை தான் கம்பேர் பண்ண முடியும். மாற்றுக் கட்சிகள் வர்றதை உங்களால தடுக்க முடியுமா? மாற்றுக் கட்சிகள் வர பாருங்க. நீங்களே சொல்றீங்க குழந்தைகளை கூட்ட வரவேணா, கர்ப்பிணிகள் வர வேண்டாம்ன்ற மாதிரி சொல்றீங்க. திருவாரூரை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து விஜய் கிட்ட காட்டுறாங்க, அந்த விஜய் வந்து மாலை போடுறாரு. ஓகே, அது வந்து ஏதோ ரசிகர்கள் வராங்க அப்படின்னு. அந்த இடத்துல குழந்தைகள் எல்லாம் கூட்டு வராதீங்கன்னு ஒரு வார்த்தை விஜய் சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு அசம்பாவிதம் சொல்லியாச்சுங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அறிக்கையில கொடுக்குறீங்க சார். விஜய் அவர்கள் தன்னோட வாயால அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது என்ன, நீங்க இது லெட்டர்ல கொடுக்கறதுக்கும் அறிக்கையில கொடுக்கறதுக்கும் வாயால சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, ஒரு விஜய் அவர்களே மாலை போடுறாங்க அப்படின்னா என்ன பேசலன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், பக்கத்துல வரும்போது சொல்லியிருக்கலாம். ரசிகர்கள் வரும்போது அவங்களை ஹர்ட் பண்ணவும் கூடாது, புரியுதுங்களா? அதே நேரத்துல கண்டிஷனாவும் இருக்கணும். கண்டிஷனா இருக்கிறத பொது வழியில வச்சாச்சு. திட்டணுங்கிறத வந்து மைக்க பிடிச்சி திட்டம் அவசியம் இல்ல. அங்க வரும்போது ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தையும் அவர் சொல்லதான் செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல குழந்தைய கூட்டம் தான் மாலை போடக்கூடாது அப்படிலாம் பண்ணா மாலை போட்டாங்கன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, விஜய் அவர்கள் என்னோட குழந்தைக்கு மாலை போட்டாவோ இல்ல என் குழந்தைய தொட்டாவோ எவ்வளவு நல்லா இருக்கும்னு எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார். விஜயும் நம்ம மத்த தலைவர்களும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எல்லாருமே அதை சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்து நின்று கூட்டம் சேரலன்னா தான் அந்த நியூஸ், மத்தவங்க மாதிரி விஜய் இல்ல அப்படின்னும் போது விஜய் அவர்கள் என் குழந்தைய தொட்டுட்டாங்க இல்ல என் குழந்தைய பாத்துட்டாங்க அப்படின்னாவே ரசிகர்கள் எப்படி படிப்படியா அந்த கூட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த இதுல இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. கூட்டு வராதீங்க, மரத்துல ஏறாதீங்க, இதுல ஏறாதீங்க, செவத்துல ஏறாதீங்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கும். அதை மீறி ரசிகர்கள் சில சமயங்கள்ல நடக்கிறாங்க. அவங்க விஜய் மீது உள்ள பேரன்பால் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை இவ்வளவு தூரம் நடக்குது இல்ல, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடக்குதுன்னு நீங்க வந்து எவ்வளவு கார்னர் வந்து தாவேக்காவை பண்றீங்களோ அதை விட அதிகமான ரைட்ஸ் அரசாங்கத்துக்கு இருக்கு, அதிகாரிகளுக்கு இருக்கு. அவங்க ஏன் செய்யல? ஆனா ஈகோ. போலீஸ் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நாங்க அவ்வளவு தூரம் அறிக்கையும் கொடுக்குறோம், அதை மீறி ஒரு விஷயம் நடக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு, இதை வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நாங்க வந்து எங்களுடைய கூட்டம் இன்டோர் கூட்டம்னு வைங்களேன், ஒரு 5000 பேர் கூடுறாங்க, 10,000 பேர் கூடுறாங்கன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ உட்காருனா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க. அவுட்டோர்ல நடக்குது. அவுட்டோர்ல வந்து தவைக்காவுடைய தொண்டர்கள் மட்டும் கிடையாது, ரசிகர்கள் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை எல்லாருமே இருக்கிறாங்க. வேற கட்சி மாற்று கட்சியினர் இருக்காங்க. நம்மளால 100% அவங்களை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. நீ வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியும் கூட பேசலாம் மாற்று கட்சி வரும்போது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ற ஃபுல் ரைட்ஸ் அரசாங்கத்துக்கு இருக்கு. நாங்க வந்து அந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றோம், நீங்க அந்த இடத்த கொடுக்குறீங்க, வேற வழி இல்லாம அந்த இடத்துல போறோம். அப்போ நீங்க ஒரு பேரிகார்டு போட்டு நிப்பாட்டி இருந்தீங்கன்னா வண்டி வரும்போதும் நெருக்கடி வந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது, ஒண்ணும் கிடையாது. நாமக்கல்ல இருந்து அங்க கிளம்பி போறோம், போற வழியில வந்து ரசிகர்கள் பின்னாடி வர்றாங்க, வராதீங்கன்னு சொல்லியாச்சு, 2-3 தடவை சொல்லியாச்சு. அதை மீறி பேரன்பு கொண்டு வர்றாங்க. அப்பவும் நம்ம அறிவுறுத்த தான் செய்யறோம். ஆனால் இதை தடுப்பதை யாரால முடியும்? யாரால கட் அண்ட் ரைட்டா பண்ண முடியும்? சார், விஜய் வந்து அரசாங்கத்தால கட் அண்ட் ரைட்டா பண்ண முடியுமா? முடியாது. விஜய் வந்து அரசாங்கத்தால முடியுமா? முடியாதா? இல்ல சார், யாராலையுமே பண்ண முடியலன்னா அரசாங்கம் அங்க தோல்வியில் நடந்திருக்கு. எங்களுக்கு கட் அண்ட் ரைட்டா பண்ண முடியாது, நாங்க வந்து சொல்லுவோம், அன்பா சொல்லுவோம். அது கேட்கல அப்படின்னா கட் அண்ட் ரைட்டா யாரால பண்ண முடியும்? அரசாங்கத்தால பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வருகிறவர்கள் எல்லாம் உண்மையிலேயே தொண்டர்கள் பிளஸ் ரசிகர்கள் பிளஸ் பொதுமக்களை தாண்டி மத்தவங்களும் வந்திருக்காங்க. இல்ல சார், இது மட்டும் சொல்லுங்க, கரூர்ல 12 மணின்னு எதுக்கு மக்கள் எல்லா அரசியல் கட்சியும் செய்வதாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இதை திருப்பி கூட்டம் 6 மணிக்கு அப்படின்னு சாயந்தரம் பொது கூட்டம் போடுவாங்க. திமுக அதிமுக எல்லாருமே 6 மணிக்கெல்லாம் யாராவது 7 மணி 8 மணிக்கு கூடுவாங்க. பர்மிஷன் வாங்கினது 3ல இருந்து 10 மணி வரை தான். அப்புறம் 12 மணிக்கு எதுக்கு தலைமையில இருந்து சொல்லணும்? ஏங்க ஆள் வர்றதுக்காக சொல்றதுங்க. எல்லாருமே எல்லா கட்சியும் அப்படிதாங்க பண்ணுது. அதுதான் சார், எல்லா கட்சியும் விஜயான்னு ஒன்னா கேக்குறேன். இப்ப 12 மணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்க 9 மணி உட்காந்துருக்காங்க சார்.
நீங்க வந்து இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இனிமே இதுலயும் கான்சியஸா இருக்கணும்னு சொல்லுங்க. ஆனா இது தவறுங்கிறத விட நாங்கள் போலீஸ்ல 3 மணில இருந்து 10 மணி வரை டைம் வாங்கியிருக்கோம். நீதிமன்றத்துல அதை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. அந்த 3 மணில இருந்து 10 மணிக்குள்ளதான் நாங்க அங்க போயிருக்கோம். போலீஸ் அங்க இருந்திருக்கணும். எவ்வளவு கூட்டம் வந்தாலும் போலீஸ் அந்த இடத்துல இருந்திருக்கணும். அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், அவங்க செஞ்சிருக்கணும். வண்டி வரும்போதும் சரி, வண்டி இல்லாததும் சரி, அவ்வளவு கூட்டம் வருதுன்னா போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் அதுக்காக தான் இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் எங்க அது ஃபெயில் ஆன உடனே எங்க போனாங்க? மொத்தமா 50ல இருந்து 100 போலீஸ் கூட அங்க கிடையாது. 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த நிகழ்வு நடந்த உடனே 2000 போலீஸ் வராங்க. எங்க இருந்து வராங்க 2000 போலீஸ்? நேற்று கூட ஒரு பேட்டியில எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா கூட்டத்துக்கு போலீஸ் எல்லாம் நிறைய தலை கண்ணுப்படுது, கண்ணில் படுறாங்களே, அப்ப வந்து ஏதாச்சும் நிகழ்வு நடந்தா இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஏன் இவங்க பாடம் கத்துக்கல? மெரினால நடந்தது இல்ல, அரசாங்கமே நடந்துச்சு இல்ல, பல லட்சம் மக்கள் பங்கு பெற்றாங்கல்ல, குழந்தைகள் எல்லாம் வந்தாங்கல்ல, அங்க டீஹைட்ரேஷன் நடந்தது இல்ல, அங்க நெரிசல் நடந்தது இல்ல, அதன் மூலமா விபத்துல 5 பேர் இறந்தாங்கல்ல, அங்க எஃப்ஐஆர் கூட போடல, அதன் மேல குற்றச்சாட்டு நிறைய இருக்கு, அதை விடுங்க. ஆனா அதில் பாடம் ஏன் கற்கவில்லை? நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஒவ்வொரு இடத்துலயும் கத்துக்கிட்டே வரோம், ஒவ்வொரு இடத்துலயும் திருத்திக்கிட்டே வரோம். ஏதாச்சும் ஒரு கட்சி என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க எல்லாம் வராதீங்கன்னு லெட்டர் கொடுத்திருக்கா? நீங்க எல்லாம் வராதீங்கன்னு அறிக்கை கொடுத்திருக்கா? ஏதாச்சும் ஒரு கட்சி சொல்லுங்க. நாங்க அதை செஞ்சிருக்கோம். குழந்தைகள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, முதியவர்கள் வராதீங்க, வீட்டுல இருந்தே பாருங்க, வேற தொகுதியில இருக்கவன் வராத, வீட்டுல இருந்தே பாரு, நெட்ல பார்க்கலாம், நீங்க அது மேல ஏறாத, இது மேல ஏறாத, எல்லாமே செஞ்சிருக்கோம். எல்லா கட்சியோட அரசியல் வரலாற்றையும் எல்லா தலைவர்களும் எப்ப ஏறாதீங்கப்பா, எப்ப கீழே இறங்குப்பா சொன்ன வீடியோஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா காலகட்டத்திலும் இது இருக்கதான் செஞ்சிருக்கு. இது அந்த தலைவர்கள் மீது கொண்டுள்ள பேரன்பால் அவங்க பண்றது. அவர் பண்றதை நான் வந்து தப்பே கிடையாதுன்னு சொல்ல, தவறுதான். ஆனால் அவர்கள் செய்யறாங்க. அதை நாங்க எந்த அளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்றோம். ஒருவேளை ஒரு இன்டோர்ல நடந்தது அப்படின்னா 100% எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவுட்டோர்ல நடக்கும்போது 100% பண்ண முடியாது. அதை பண்ணக்கூடிய ஒரே ஆட்கள் அரசாங்கம் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சு ஒரு நபர் கமிஷன் நைட்டோட நைட்டா போட்டாச்சு. அது அரசாங்க இதுல கூட வரல. இன்னும் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த நாள் காலையில விசாரணைக்கு வந்தாச்சு. கமிஷன் விசாரிக்கும் போது அரசு ஊழியர்கள் எல்லாம் சும்மா இருக்க வேண்டியதானே? அரசு ஊழியர்கள் ஏன் பேட்டி கொடுக்குறாங்க? அதுவும் எப்படி பேட்டி கொடுக்குறாங்க? ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த இடத்துல கரூர் மக்கள்னா யார் வேணா பேட்டி கொடுத்துருக்கலாம் இல்லையா? புரியல. கரூர்ல போய் அந்த ஆணையம் விசாரிக்குது. ஆணையம் விசாரிக்கும் போது இல்லைங்க, ஆணையம் வெளியில விசாரிக்கு. அதுலயுமே எல்லாமே திமுக காரன் தான் பேட்டி கொடுத்தாங்க. அது எல்லாமே எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர் எடுத்து போட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்சியிலயும் ஐடி விங் இருக்கும். எங்க கட்சியே ஐடி விங் தான். நீங்க என்ன செஞ்சாலும் அதை டீகோட் பண்ணி பக்காவா எடுத்து அடுத்த நாள் எல்லா இடத்துலயும் வந்துடும். இதுலதான் இப்ப எல்லா கட்சியும் திணறாங்க. டிவிகேல நீங்க போகிற போக்குல 19 எதையுமே எடுத்து போட்டு போகவே முடியாது. நீங்க என்ன போட்டாலும் அடுத்த 24 மணி நேரத்துல எங்க மக்கள் எடுத்து டீகோட் பண்ணி வெளில போட்டுருவாங்க ஆதாரத்தோட. அதுதான் இப்ப அவங்களுக்கு பிரச்சனையே. நான் சொல்றது, அந்த ஒரு நபர் கமிஷன் வெளியில, அதுவும் திமுக காரங்களா பார்த்து விசாரிக்க, யாராச்சும் எதிர்த்து பதில் சொன்னா பின்னாடி இருந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க. அது எல்லா வீடியோவும் வந்திருக்கு. அதே நேரத்துல ஒரு IAS அதிகாரி பேட்டி, ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு பேட்டி, போலீஸ் அதிகாரி பேட்டி, மின்வாரிய அதிகாரி பேட்டி. இவங்களுக்கெல்லாம் இது வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க அரசாங்கத்தை வந்து காப்பாத்துவதற்காக ஒன் சைடா பேட்டி கொடுக்கும். ஏன்னா இங்க அரசாங்கமே ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு, ஒரு நபர் கமிட்டி. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரசாங்க அதிகாரிகள் இதை செஞ்சா அது பாதிக்கும். முதல்ல அது மேலேயே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க அங்க பேட்டி எடுக்கிறதெல்லாம் ஃபுல்லா அந்த போலீஸ் எல்லாம் கூட்டு போய் திமுக காரங்களா பேட்டி கொடுக்குறாங்க. அதை எல்லாமே டீகோட் பண்ணி நாங்க போட்டோம். அதையும் மீறி அதை பாதிக்கிற செயல்லாம் செய்யறாங்க. அது மட்டுமா செய்யறாங்க? தவறான போட்டோலாம் வைக்கிறாங்க. ஒரு பஸ் போகுது, பஸ்ஸு கீழே நிறைய பேர் செத்து கிடக்கு மாதிரி கார்ட்டூன்லாம் ரெடி பண்ணி அந்த வீடியோலாம் காட்டுறாங்க. அந்த போட்டோலாம் பேக்ரவுண்ட்ல செந்தில் பாலாஜி பேசும்போதெல்லாம் அதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இது எல்லாம் திமுக செய்யற ஒரு எக்கோ சிஸ்டம். அன்னைக்கு வந்து டிவிகே வந்தா அது வந்து பெரிய ஒரு கட்சி ஆகாது, ஒரு 10% ஓட்டு எடுப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. கூட்டங்கள் மாற 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 அவர்களுக்குள்ள பயம் வந்தது. பயம் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு எதிர்பார்த்து எந்தவித அரசாங்க சப்போர்ட்டும் பண்ணாம இருந்தாங்க. கூட்டணி கட்சிகளை வச்சு மட்டும் விமர்சனம், தற்கொலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மக்கள் மத்தியில அந்த நரேட்டிவ் செட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே இந்த கட்சியை தடை பண்ணும்,
தாவேக்காக்கு பரப்புரைக்கு எதுவுமே கொடுக்கணும். முன்னாடி வந்து இவருக்கு பேச தெரியாது, வெளியில வந்தா கூட்டம் சேரான்னு வச்சுக்கிட்டு வெளியில வா பனையூர்லயே இருக்காத அப்படின்னாங்க. எல்லாமே இவர்கள் நகட்டுறது தான், ஒரு எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த இது நடந்த உடனே பொதுமக்களும் சரி, பாதிக்கப்பட்ட மக்கள் கூட விஜயண்ணாக்கு எதிராக எதுவுமே சொல்லல. அவர் என்னங்க பாவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. என்னடா இது, இப்ப பாதிக்கப்பட்டவங்கள ஒன்றும் சொல்லலான உடனே 3 நாள் பேட்டி கொடுக்கல. இவர் ஏன் பேட்டி கொடுக்கல, இவருக்கு துன்பமே இல்லையா, அதுவே இல்லையா, கஷ்டமே இல்லையா, இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் நாங்க வந்து நீங்க உங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அமைதி கூட உணர்வு தான், அப்படி கூட அவர் இருக்கலாம். அந்த மாதிரி அது நடந்துகிட்டு இருக்கு. அப்பவும் மக்கள் மத்தியில எந்தவித செல்வாக்கு இழப்பும் இல்லை. மக்கள் வந்து எதிராக சொல்லல. உடனே அண்ணன் திருமாவளவனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க, ஏன் விஜய் அவர்களை கைது பண்ணவில்லை அப்படின்னு. அப்புறம் வந்து திமுகக்குன்னே ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பற்றி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சி காலத்திலையும் திமுக என்ன தவறு செஞ்சாலும் அந்த கூட்டம் எந்த அறிக்கையும் வெளியிடாது. மற்றவர்கள் ஏதாச்சும் தவறு செய்தாலோ இல்ல திமுகவுக்கு பாதகமா ஏற்படுற மாதிரி வந்தா அந்த கூட்டம் ஒரு அறிக்கை வெளியிடும். அந்த கூட்டத்தை வச்சு பேச வச்சாங்க. அப்புறம் நீதிபதி அவருடைய கருத்தை எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நரேட்டிவா செட் பண்றாங்க, ஒரு எக்கோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி மாதிரி மக்கள் முட்டாள் கிடையாது. யார் பேசுறா, எந்தெந்த கூட்டம் பேசுது, என்னென்னு அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அவங்க எக்கோ சிஸ்டம் நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ என்ன செட் பண்றாங்கன்னா, நம்மளா வந்து விஜய் அவர்களை கைது பண்ணா பெரிய அசம்பாவிதம் நடந்தா இல்ல பெரிய மாற்றங்கள் நடந்தா நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவோம், அதனால இவங்க எல்லாரையும் வச்சு நம்ம சொல்ல வைப்போம். இது எக்கோ சிஸ்டம், பியூர் எக்கோ சிஸ்டம். இது வந்து ஆர்கானிக் கிடையாது. எங்களால புரிய முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க மக்கள் எல்லாமே டீகோட் பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த எக்கோ சிஸ்டம் இன்னைக்கு இந்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இதையும் தாண்டி மீண்டும் வருவோம். மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்க. மக்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டதை பத்தி சொன்னீங்க. அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா தான் நிறைய சர்ச்சைகள் நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதாவது ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள்லாம் சொல்றாரு, அது அதோட நிறுத்திருந்தா ஓகே. ஆனா ஒரு டைரக்டர் சிஎம்க்கு சவால் வருது. அது வந்து சவால்லாம் வரலங்க. நீங்க வந்து எங்க மக்களை போட்டு பாடாப்படுத்தாதீங்க. ஒரு சினிமேட்டிக்கா இருக்கு அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி. அவர் வந்து 30 வருஷமா நடிகர் தானங்க. எல்லா இடத்துலயும் அவருடைய பேச்சு வழக்கு அதுக்குங்க. நீங்க எதுக்கு வந்து வெளியில இருந்து நீ இதைதான் எழுதணும், இதைதான் பேசணும், இப்படித்தான் பேசணும், அரசியல்வாதினா இப்படித்தான் இருக்கணும், அரசியல்வாதினா இந்த மாதிரி தான் பரப்புரை பண்ணணும், எதுக்கு நீங்க வெளியில இருந்து எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது எங்களுடைய ஸ்டைல். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலத்துல நடந்து போனோம், அடுத்து சைக்கிள்ல போனோம், பைக்ல போனோம், கார்ல போனோம், பஸ்ல போனோம், பிளைட்ல போறோம், இப்போ வந்து ராக்கெட்ல போறாங்க. மாறிக்கிட்டே இருக்கு அரசியல். அன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம் நடந்தது, தெருக்கூட்டம் நடந்தது, எல்லாம் நடந்துக்கிட்டு. ஒரு காலத்துல டிவிலேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யூடியூப் வந்துருச்சு, இப்போ இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே பரிமாணம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டைல்ல நடக்குது. இவர் செய்யற அரசியல்ங்கிறது எல்லாரும் அரசியல் இப்படியா பண்ணாங்க எல்லாம் கேட்கறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அதே மாதிரி எல்லாம் காலம் மாற எல்லாருமே மாறத்தான் ஆகணும், மாறித்தான் ஆகணும். சரி, ஓகே சார். நீங்க எல்லாம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி அரசியல் பண்ற மாதிரி சொல்றீங்க. யாருமே அவர்கிட்ட கேட்கல நீங்க இப்படிதான் பண்ணணுன்ற மாதிரி. அவர் ஏன் கேட்கல? அவர் பனையூர்லயே உட்கார்ந்துக்கிறாரு. உள்ள இருந்தே அரசியல் பண்ணுவாரா? இவராக உள்ளதான் வரணுமா? நீங்க களத்துக்கு வர மாட்டீங்களா? எல்லாம் சொன்னது யாரு? இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவ்வளவு வருத்தத்துல உள்ள ஒரு 3-4 நாள் ஆச்சு. என்ன செய்யன்னு தெரியல. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததும் இதுக்கு காரணம். அது நான் மறுக்கல. இவங்க இவ்வளவு சதி செய்வாங்கிறது தெரியல. இனிமேல் அதுல கான்சியஸா இருக்கணும்னு இருக்காங்க. இப்பவும் என்ன பேசுறாங்க, நீ ஏன் வந்து கரூருக்கு வரல? சரி, ஓகே சார். பேசுறாங்களா? கரூருக்கு வந்த உடனே ஏதாச்சும் நடக்கணும், மறுபடியும் அதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும். ஏன் வந்து எங்க பின்னாடியே ஓடுறீங்க? நீங்க உங்களுடைய சாதனைகள்னு எதையாச்சும் சொல்லி ஓட்டு கேட்கலாம், உங்களுடைய சாதனைகள்னு சொல்லி மக்களை உங்க பக்கம் இருக்கலாம். ஏன் வந்து தாவேக்கா பின்னாடியே? இன்னைக்கு தாவேக்கா விசஸ் அதர்ஸ் எல்லாரும் ஒரு நேர்கோட்டில் இருக்காங்க. தாவேக்கா ஒரு இடத்துல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தாவேக்கா அடிக்கிறீங்க. மக்கள் எங்க கூட இருக்காங்க. ஓகே, 2 கேள்வி மட்டும் கடைசியா இருக்கு சார். என்னன்னா, விஜய் அவர்கள் அங்க பேச போறதுக்கு முன்னாடியே ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி 100 மீட்டருக்கு முன்னாடி வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், அங்க நிறைய கூட்டம் இருக்கு, அங்க போய் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்களோ அந்த நிர்வாகிகள் ஆனந்த் அவர்களோ இல்ல சிடி நிர்மல்குமாரோ தான் அங்க பேசினா சரி வராது அப்படின்னு இருக்கிற ஏற்கனவே நிறைய கூட்டம் இருக்கு. காவல்துறையோட அறிவுறுத்தலின் மீறியும் கூட அவங்க அங்க போய் பேசினால தான் இந்த கூட்டத்துக்கு முக்கியமான காரணம். இப்போ வந்து எல்லாருமே தலைமறைவா இருக்காங்க. அப்படி ஒன்றும் பெரிய குற்றம் செஞ்சல. அங்க ஒரு விபத்து வந்து நான் சொல்றேன்ல, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். காவல்துறை ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். காவல்துறை சொன்னதுன்னு யார் சொன்னா?
எங்கேயாச்சும் காவல்துறையே சொல்லிருக்கு சார். காவல்துறை சொன்னேன்னு காவல்துறை தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க மறுப்பு செய்தி கூட யாருமே சொல்லியா சார்? நாங்க தான் சொல்றேங்க. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விஜய் அவர்கள் கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 இடத்துல கூட்டம் கூடிருச்சு. ஏற்கனவே காவல்துறை கட்டுப்பாடு என்ன, நீ வந்து வண்டியை விட்டு மேல வரக்கூடாது அப்படிங்கிறது தான். வண்டியை விட்டு மேல வரக்கூடாது, அதுதான் காவல்துறையோட கட்டுப்பாடு. உள்ளேயே உட்கார்ந்துருக்கணும், அதுதான் காவல்துறையே கட்டுப்பாடு. அதையும் மீறி 2 இடத்துல வெளியில வந்து தலையை காட்டி அந்த கூட்டத்தெல்லாம் விஜய் அவர்கள் தானா முன் வந்து கழிச்சு விட்டாரு. வந்துட்டு அந்த மேம்பாலம் வருதுல, பிரிட்ஜ் பக்கத்துல வரும்போது அவ்வளவு கூட்டம் இருக்கு. கூட்டம் வரும்போது அந்த இடத்துல நின்று இவ்வளவு கூட்டம் இருக்கே, இதுக்கப்புறம் எப்படி இங்க இருந்தே வந்து மேல இருந்தே பேசிக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, மேல இருந்து பேசுறதுக்கு அலவுட் இல்ல. உள்ள நாங்க உங்களை கூட்டு போறோம். அங்க நீங்க அந்த காணொளி வந்து இருக்கு, நாங்க உங்களை கூட்டு போறோம், உங்க கூட நாங்க இருக்கோம். மிஸ்கைடு, இது எல்லாமே மிஸ்கைடு. அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு 15 அந்த வீடியோ வெளில வந்திருக்கு. 20 பேர் சேர்ந்து வாங்க வாங்கன்னு அந்த மேம்பாலத்துல இருந்து உள்ள கூட்டு போறாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டிருக்கோம். அவர்கள் சொல்றதை மீறி என்னைக்குமே பண்ணது இல்லைங்க. பெரம்பூர்ல முன்னாடி நின்னு பேசிருக்கலாமே. ஆமாங்க, நாங்க அவங்க கூட்டு போறாங்க, அவங்க தான் கூட்டு போறாங்க. அவங்க இங்க சொல்றது ஒண்ணு, அதே நேரத்துல சார்பில் யாருமே வந்து அப்படி எல்லாம் காவல்துறை சொல்லலன்னு சொல்லல. 2வது விஷயம் என்னன்னா, உள்ளேயே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரெக்டா முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பாத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் அங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அங்க போய் பேசுற இடத்துல நின்னா மட்டும் தான் விஜய் பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இது எல்லாமே இயல்பா நடந்ததுதான். எல்லா இடத்துலயுமே டிராவல் டயத்துல ஒரு லைட் ஆஃப் பண்ணிருக்கலாம், ஆன் பண்ணிருக்கலாம். எதுக்கு ஆஃப் பண்ணாரு, எதுக்கு ஆன் பண்ணல, முகத்தை பார்த்துட்டு கூட பாதி பேர் கலஞ்சு போயிருக்காங்க. அதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க மேல நின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. பாதி பேர் அந்த இடத்துல கலைஞ்சு போயிருப்பாங்கல்ல. ஏற்கனவே மாநாட்டுல எல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, அவர் வந்தாரு, பேச ஆரம்பிச்சோடனே பார்த்தோன்னே எல்லாரும் போறாங்கன்னு. இதைத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். நாங்க மேல நின்னுக்கிறோம், மேல நின்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாக்குறவங்க எல்லாம் கலைஞ்சிருவாங்கன்னு. மேல நிக்க கூடாது, உள்ளதான் உட்காந்துருக்கணும். எல்லா உள்ளே இருந்தாலும் லைட்டா ஆன் பண்ணி போயிருந்தா பாதி பேர் போயிருப்பாங்களா சார்? நீங்க வந்து செட்டப் விஜய் தான் எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்றாங்கன்றது அவங்க குற்றச்சாட்டு. கிடையவே கிடையாது. யாராச்சும் வந்து அதுவும் எங்களை விருப்பப்பட்டு பார்க்க வராங்க, அவர் கூட எல்லாம் எக்ஸ்க்ளூசிவிட்டி மெயின்டைன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. காவல்துறை அறிவுறுத்தலை நாங்க ஃபாலோ பண்ணதோட விளைவு தான் இது. காவல்துறை அவங்க வந்து அசால்ட்டா இருந்தாங்க. எல்லாருமே உள்நோக்கத்தோட இருந்தாங்கன்னு கூட நான் சொல்ல வரல. இல்ல, அசால்ட்டா இருந்திருக்கிறாங்க. அசால்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அங்க வந்து அந்த ரோட்டுக்கு முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. நம்பர் பிளேட் இல்லாத அந்த ஆம்புலன்ஸ் வந்தது இல்ல, அந்த வண்டி போறதுக்கு உண்டான பாதையே அமைச்சு. அவ்வளவு கூட்டம் வருது இல்லைங்க. காலையில இருந்து யார் பாக்கா? காலையில இருந்து அங்க யார் இருக்கா? காவல்துறை தானே இருக்கு. ஏன் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வர ஒரு வண்டி போறதுக்கு பாதை வைக்காம வச்சிருந்தா என்ன? ஏன் வைக்காம இருந்தாங்க? சிஎம் வந்தா அப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு ஈகோ. சிஎம்முக்கும் இவருக்கும் ஒரே மாதிரி புரோட்டோகால் கொடுக்கவா அப்படின்னு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சிஎம்முக்கும் இவருக்கும் ஈக்குவல் புரோட்டோகால் நீங்க கொடுக்கல, மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. மக்களை பாதுகாக்கணும்னு தான் சொல்றோம். 2 விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏற்கனவே திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மதுரை மாநாட்டுல சொல்லிட்டார். இப்போ இல்ல, மதுரை மாநாட்டுல என்ன சொன்னாரு? எங்க தலைவர்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்க மாநாட்டத்துக்கு கூட்டம் வர மாதிரி எல்லா இடத்துலயும் கூட்டம் வரும். அந்த கூட்டத்துக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அரசாங்கத்தோட கடமை. தயவு செய்து அதை பண்ணிருங்க. இது காணொலி இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு தான். அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பா, நீங்க ஈஸியா எல்லாம் சொல்லிடுறீங்க. ஒரே விஷயம்தான், இவரை இட்டு போறதுதான் பெரிய விஷயம். அதுல உள்ள அர்த்தத்தை அவர்கள் கவனிக்கல. அந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணாதது கூட காவல்துறை சொன்னதுதான் அப்படின்னு சொல்ல வரீங்க? அப்படி கிடையாது. அது என்ன எதுக்காக நடந்ததுங்கிறத கவனிக்காம நீங்களா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. நரேட்டிவ் செட் பண்ணல சார், அவங்கள குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது அதுதாங்க வேணும்னு செய்யற மாதிரி சொல்றதுதான் அது. வேணும்லாம் பண்ணல, வேணும்னு பண்ணல. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ பேசுறதுக்கு ரெடி ஆயிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதுக்காக இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே நீங்க ஒன் சைடா பாக்காதீங்க. ஏன் இவ்வளவு கேட்கிற ஆட்கள் ஏன் காவல்துறை வந்து வழிய வைக்கல, காவல்துறை காலையில இருந்து ஏன் கண்காணிக்கல, இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? நீங்க விஜய் விஜய் விஜய்னு கார்னர் பண்றீங்களே, அரசாங்கத்தை ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எது தடுக்குது? ஏன்னா அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை கேள்வி கேட்டா எடுத்து தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதனால அரசாங்கத்தை பத்தி யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது. விஜய் விஜய்னு பேசினா அவர் வந்து அப்படியே ஈஸியா விட்டுறாங்க. அதனால விஜய் விஜய்னு கேள்வி. இதே ஆட்கள் எப்படி விஜயை பார்த்து நீங்க கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேளுங்க. 90% அரசாங்கத்துடைய தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி. அவர்கள் சரி செஞ்சிருந்தா இங்க அசம்பாவிதமே நடந்திருக்காது. கெட்ட பெயர் வர வைக்கணும்னு நினைச்சாங்க, அது மோசமான கெட்ட பெயரை வர வச்சிருக்கு அரசாங்கத்துக்கு. பொதுமக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பொதுமக்கள் திமுக அரசாங்கம் மேல மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. 2026 இவர்களை வீட்டுக்கு அனுப்புற வேலையை எல்லாமே நடக்கும், மக்கள் செய்வாங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார்,
உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல, எந்த தவறும் இல்லன்னா இப்ப எல்லாரும் ஏன் தலைமறைவா குற்றச்சாட்டும் வரல இல்ல நான் சொல்லல. ஒரு நிமிஷம், நாங்க வந்து அந்த 2 மணி நேரம் டிலே ஆச்சு. அது ஒரு நிமிஷம் இல்ல சார், என் கேள்வி சரியா புரிஞ்சுக்கலையா சார்? உங்க மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னா ஏன் இப்ப எல்லாருமே தலைமறைவா இருக்கிறீங்க? அந்த முன்ஜாமீன் முடிஞ்சிருச்சு, இனிமே அடுத்தடுத்து எல்லாமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து முசியானந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் கரூர் பக்கத்துல தான் இருந்தாங்க. அங்க இருந்து அங்க என்ன நடக்குங்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் இங்க இருக்காரு, ஆதவர்ஜுனா வெளியில தான் இருந்தாரு. ஆதவர்ஜுனாலாம் போலீஸே போய் பார்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த முன்ஜாமீன் முடிஞ்சிருக்கு. நேத்து கூட போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அவங்க ஒன்றும் கைது பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கைது பண்ண ஒரு சூழ்நிலை வந்தா 41 அந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால இது தலைமறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் வந்து இப்ப பிடிக்கவே முடியலன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இது சும்மா ஒரு இதை கலப்பி விடுறாங்க. நாங்கள் தனிப்படை அமைச்சிருக்கோம், அது அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் நேற்று நீதிமன்றத்துல போய் நான் கைது பண்ற குற்றமாலாம் நாங்க பார்க்கல, கைது பண்ண நாங்க எந்த ட்ரையும் பண்ணல, நாங்க ஏதாவது அதனால நீங்க முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் நீதிமன்றத்துல அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்ட வாதங்கள். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் மறைஞ்சிருக்காரு இறஞ்சிருக்காருலாம் நீங்க ஏதாச்சும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை மீறி அவர்கள் அங்கதான் இருப்பாங்க, போய் பாருங்க. உங்ககிட்ட இல்லாத படையா போலீஸ் படையை கூட்டு போய் பார்க்க போறீங்க. நீதிமன்றத்தில் நேற்று அரசாங்கம் வச்ச வாதம், முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணுங்க, நாங்க அவர்களை கைது பண்ற சூழ்நிலையில இப்ப இல்ல, அப்படியே கைது பண்ணாலும் 41 ஃபார்ம் கொடுத்து அதுபடி நாங்க கைது பண்ணுவோம் அப்படித்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்களா ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன அதுல அர்த்தம் இருக்கு? எனக்கு புரியல. இல்ல இதுல வெளியே வந்து எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. இல்ல அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம். இனிமே என்ன செய்ய, அடுத்து என்ன செய்ய? இப்போ இவர்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை சட்டத்தின்படி உள்ள போய் இது என்ன கொலை குத்தமா தூக்குல போட்ட போறீங்களா கிடையாது. இந்த சம்பவம் இந்த நம்ம ஆர்கியூமெண்ட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. சம்பவம் துரதிருஷ்டவசமானது. அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீங்க கேட்கும்போது நான் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம இப்படி பேசுறோமே தவிர, சம்பவத்தை கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா நம்ம அந்த சம்பவம் தான் பெரிய விஷயம். புரியுதுங்களா? இவங்க வந்து இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 5 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க, அடுத்து என்ன நகருக்கு போகும் முடிவு பண்றாங்க. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. போலீஸ் எப்போவாச்சும் கைது பண்ணா போய் கைது பண்ணுங்க, தாராளமா கைது பண்ணுங்க. தலைவரே சொல்லிட்டாரு, நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். ஒரு ஆதவர்ஜுனா வெளியில தான் இருக்கிறாரு, போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே அந்தந்த இடத்துல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கைது பண்ண முடியல அப்படிங்கிற எதுவுமே அரசாங்கத்துல இருந்து வரல. அரசாங்கம் நீதிமன்றத்துல சொன்னதும் கடைசி வரை சொன்னதும் நாங்க கைது பண்ற சூழ்நிலை எல்லாம் இன்னும் வரல, விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கைது பண்ணா அது உள்ள முறைப்படி கைது பண்ணுவோம், நீங்க ஜாமீன் பண்ணுவது தள்ளுபடி பண்ணுங்கன்னா அவங்களே சொன்னாங்க. இதெல்லாம் நீங்களா சொல்லிக்கிறது. அரசாங்கம் அதாவது ரெட்டை வேஷம், அரசாங்கத்தோட ரெட்டை வேஷம். அங்க அப்படி பேசிட்டு வெளியில இவங்களுடைய அரசியல்வாதி வேலைகளை காட்டுறாங்க, மறைஞ்சுக்கிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அவர்கள் எங்கெங்க இருக்கணுமோ இருக்கிறாங்க, அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை கொடுத்து கருத்துக்களை பயன்படுத்தி.